அனைவருக்கும் வணக்கம். தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மைத்ரேயி முகூர்த்தம் பத்தி நான் ஒரு சில வீடியோக்கள் பதிவிட்டிருந்தேன். அதை கடந்த ஒரு சில வருடங்களா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இந்த ஒரு வீடியோ பதிவை நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஆரம்பத்துல நானுமே நம்பல. இந்த ஒரு நேரத்துல நம்ம செய்யும் போது எப்படி நமக்கு கடன் தீரும், எப்படி நம்ம அடகு நகையை மீட்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சொல்ல போனா அடகு நகையை மீட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த நகை அடகுக்கும் போகல அப்படிங்கிறது ஒரு அதிசயமான உண்மைதான். சோ நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நிலைச்சு இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய ஆசையும். யாருக்கிட்டையும் கை கட்டி கடனுக்காக பதில் சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அந்த ஒரு சொத்து கடவுள் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஆனா என்ன பண்றது, இந்த கலியுகத்துல கடன் இல்லாத வாழ்க்கையை யாராலையும் வாழாம இருக்க முடியல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கிட்ட கடன் பட்டு தான் இருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம நாடே பாத்தீங்கன்னா சில நாடுகள்கிட்ட கடன் வாங்கி தான் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துற நிலைமைக்கு இருக்கு. சோ அதனால நாட்டுக்கு நாடு நம்ம கடன் வாங்கும் போது நம்ம வீட்டுக்கு வீடு கடன் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த கடனுடைய சுமை அதிகரிக்காம அதை எப்படி நம்ம அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம உழைப்பு தேவை. அதே மாதிரி நேர்மையான நமக்கு ஒரு விஷயங்கள் அந்த தொழில் நடத்துறதுக்கோ இல்ல நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் செய்ய தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா உழைக்கிறோம், நம்ம பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம கடனை சரியா அடைக்க முடியல அப்படிங்கும் போது சில பேருடைய வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி, இந்த மாதிரி விஷயங்களால நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும். அதையும் தாண்டி சில நேரங்கள்ல நம்மளால பாத்தீங்கன்னா சில கிரகங்களால கூட நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால அந்த கடன்ல மீட்டு வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி நம்ம இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதமான இந்த நேரத்துல நம்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சிறு முயற்சி தான் பண்ண போறோம். இதுக்கு நம்ம விளக்கேற்ற போறது இல்ல, மாதவிடாயா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த நேரத்துல நம்ம குளிக்கணும், பூஜை ரூம்ல பூஜை பண்ணணும், பூ போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க அந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க, என் கடனை அடைக்கிறதுக்கு இந்த நேரத்துல நான் பயன்படுத்தி இந்த நபரால எனக்கு கடன் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, இந்த நபருடைய கடனை நான் தீர்த்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், அதுக்காக தான் இந்த வழிமுறையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க செய்ய போறீங்க. உங்க கடன் ஒரு பகுதி அடைகிறதுக்கான ஒரு விதை தான் இந்த மைத்ரேயி முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய சகோதரிகள் பாத்தீங்கன்னா பயன்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இப்ப 3 மாசமான அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு சகோதரி 1 லட்சம் கடன் அடைச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை கூட நான் போன மாசம் மைத்ரேயி முகூர்த்தப்ப அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அவங்க கமெண்ட்ஸோட போட்டே நான் சொல்லியிருக்கேன், 1 லட்சம் கடனை அடைத்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ என்னுடைய அடகு நகை மீட்டது, கடன் அடைச்சது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேயி முகூர்த்தத்து மூலமா தான். சோ அது நான் ரொம்ப நம்புறேன். இந்த நம்பிக்கையை உங்க மேல திணிக்கல, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செஞ்சு பாருங்கன்னு சொல்ல போறேன். சோ ஒவ்வொரு மாசமும் எந்த நேரத்துல வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இந்த மாசம் மே மாதம் எந்த நாட்கள்ல வருது, எந்த நேரத்துல வருது அப்படின்னு சொல்ல போறேன். இந்த மே மாதத்துல 3 நாட்கள் மைத்ரேயி முகூர்த்தம் வருது. அதாவது 3 நாட்களுமே நீங்க எழுதினாலும் எழுதலாம். அந்த 3 நாட்களும் பயன்படுத்தி நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கடனை அடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் உங்களால செய்ய முடிஞ்சாலும் ஓகே தான். இந்த 3 நாளும் பயன்படுத்துறீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நாளும் வருது. சோ அது நேரம், அந்த நாட்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சைட்லயும் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் சொல்லவும் செய்யறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர்ல கண்டிப்பா அந்த டைமிங் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைத்ரேயி முகூர்த்தம் நமக்கு மறந்துடுவோம். நம்ம வேலையில ஏன்னா தொடர்ந்து வராது, டெய்லியும் வராது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் வருதுங்கும் போது நம்ம ரிமைண்டர்ல இப்பவே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்கும் போது நம்ம கரெக்டா ஞாபகம் வரும். சோ இந்த நேரத்துல நம்ம பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு. சரி, இந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கு நான் டெமோ காட்டியிருப்பேன். ஒரு பிரிஞ்சி இலையில எடுத்துக்கிட்டு யாருக்கு நம்ம எந்த கடன் அடையணுமோ அந்த கடனை நம்ம எழுதணும். இந்த நகை கடன் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த கவருக்குள்ள ஒரு மொய் கவர்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுட்டு அதுல பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு இந்த பிரிஞ்சி இலையும் வச்சிருவோம். என்னுடைய டெமோ வீடியோ நான் போன தடவை காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த பிரிஞ்சி இலையில எழுதுறது எதுக்காகனா நமக்கு அந்த நபர்கிட்ட போய் நம்ம கொடுக்க முடியாதவங்க அந்த மாதிரி எழுதி அந்த குறிப்பிட்ட தொகையை எடுத்து கவர்ல வச்சுக்கலாம். அந்த பணம் சேர்ந்துகிட்டே வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம கடன் கொடுக்கும் போது அந்த பணத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. இல்ல நான் ஜிபே மூலமா பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது அந்த மொய் கவர்ல அந்த கடனையும் அடைச்சிட்டேன் அப்படிங்கும் போது அந்த மொய் கவர்ல இருக்க பணத்தை நீங்க ஏதாவது தான தர்மங்களுக்கு, இல்ல கோவில்களுக்கு, இல்ல ஏதாவது ஆசிரமங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க நகையை மீட்க போறீங்க. அந்த நகையை மீட்கும் போது கூட அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க நகையை மீட்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து யார் வந்து கவர்ல வந்து வைக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்துல கொடுக்க முடியல என்னால பணத்தை வந்து எடுத்து வந்து வைக்க நேர்ல போய் அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த கவர்ல எடுத்து வைக்கலாம். ஆனா என்னால ஜிபே பண்ண முடியும், நேர்லயும் போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நேர்லயே போய் இந்த கடனை வந்து தீர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து உங்க கடன் வந்து அடையும். இப்ப நீங்க வந்து ஒருத்தங்கள்ட்ட 10,000 வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வட்டியில வந்து நீங்க வந்து கம்மி பண்ணக்கூடாது. வட்டி போடுவாங்க இல்லையா, அந்த வட்டியில போய் நீங்க இந்த மைத்திரி முகூர்த்தத்துல வந்து வட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. அசல்ல வந்து உங்க கடன் வந்து குறையறதுக்கு 10,000 வாங்கிருக்கீங்கன்னா இந்தப்பா என்கிட்ட இப்ப 2,000 இருக்கு, அசல்ல வந்து கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கடன் வந்து 8,000 ஆயிரும். அதாவது அசல்ல தான் கழிக்கணுமே தவிர வட்டியில கழிக்க கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கடன் வந்து சீக்கிரமா வந்து அடையும். இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி வந்து எனக்கு 2,000 கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, 1,000 ரூபாய் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மொய் கவர்ல அவங்க பேர் எழுதி இந்த நபருக்கு இந்த பணத்தை வந்து நான் சீக்கிரமா கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த பிரிஞ்சுகளில் எழுதிட்டு மொய் கவர் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நேரத்துல எடுத்து வைங்க. சீக்கிரமா உங்க கடன் வந்து அடையும். நேரடியா கொடுக்க முடியவங்க நேரடியாவே கொண்டு போய் அந்த நேரத்துல கொடுக்கலாம். ஆனா விடியற் காலையில வரும், நள்ளிரவுல வரும் போது நம்மளால போய் கொடுக்க முடியாது. ஆனா ஜிபே பண்ணணும் அப்படின்னா ஜிபே கூட நீங்க பண்ணலாம். இல்ல வந்து போன்பே, எது உங்களால முடியுமோ அதை வந்து நீங்க பணத்தை வந்து போன் மூலமா கூட டிரான்ஸ்பர் பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல. சோ இப்ப இந்த நேரத்தை வந்து பார்த்தரலாம். ஒரு நிமிஷம் கரெக்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. சைட்லயும் வந்து நான் கொடுக்குறேன். மே மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இப்ப இன்னைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படின்னா 3ஆம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமையில, அந்த நாள்ல இரவு 7:45 மணில இருந்து 10:03 வரைக்குமே இருக்கு. ரொம்ப லாங் டைம் தான் நமக்கு இருக்கு. 7:45 இருந்து 10:03 வரைக்கும் இருக்கு. நான் வந்து 9 மணிக்கு வந்து டைம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து லோன் வந்து 1ஆம் தேதி ஜிபே பண்ணிடுவேன். எங்க வீட்டுக்காரர் வந்து பண்ணிடுவாங்க வீட்டு லோனுக்கு. ஆனா வந்து நான் வந்து கடன் வந்து குறையணுங்கிறதுக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து வீட்டு லோன் வந்து அடையணும் அப்படிங்கறனால நான் வந்து ரிமைண்டர்ல 9 மணிக்கு வந்து நோட் பண்ணிக்க போறேன். மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அந்த நேரத்துல நான் வந்து பணத்தை வந்து எடுத்து வைக்க போறேன் கவர்ல. நீங்க உங்களால கொடுக்க முடிஞ்சா நேரடியா கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் அந்த நேரத்துல. இல்ல அப்படின்னா நீங்க போய் ஜிபே கூட பண்ணிக்கலாம். இல்ல கவர்லயும் எடுத்து வைக்கலாம். 7:45 இருந்து 10:03 வரைக்கும் இரவு. அதே மாதிரி மே 15 வெள்ளிக்கிழமை வருது. காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல 3:59 முதல் 5:34 வரைக்கும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 4:50க்கு டைம் வச்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து எடுத்து வைக்க போறேன். அதே மாதிரி மே 30 சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைகாசி விசாகம் வருது, பௌர்ணமி திதியும் வருது. சோ மாலை வந்து 5:58 முதல் இரவு 8:17 அது வரைக்கும் இருக்கு. 8:17 சைட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த நேரத்துல 7:30 மணிக்கு வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த 3 டைம்ல நீங்க வந்து 3 நாட்கள்ல எந்த ஒரு நாட்களும் நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்ல 3 நாட்களும் பயன்படுத்தியும் உங்க கடனை வந்து அடைக்கலாம். இந்த மைத்திரை முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்பினா அது வந்து நிச்சயமா நம்மளை வந்து கண்டிப்பா வந்து செய்யும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு செலவும் நீங்க பண்ண போறதில்ல. உங்க கடன்ல இருந்து ஒரு பகுதியை கொடுத்து உங்க கடனை வந்து குறைக்க போறீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க சந்தோஷமா செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க என்ன அந்த பிரிஞ்சி இலையில எழுதுறீங்களோ அது சீக்கிரமா உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா வந்து நம்பி வந்து செய்யுங்க. நான் வந்து பயன் அடைஞ்சனாலதான் இதை வந்து சொல்றேன். இந்த நகையை வந்து மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் வளையல் ஒண்ணு வாங்கினேன். வைராக்கியத்தால் வாங்கிய வளையல் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தங்க வளையல். அந்த வளையல் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு அதிசயம்னே நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம மேல வந்து மனசு சுத்தமா இருக்கு, நம்ம வந்து உண்மையா வந்து நேர்மையா இதுக்காக தான் நம்ம வந்து போராடுறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி இந்த கடனை வந்து சீக்கிரமா வந்து நம்ம அடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எழுதி பாருங்க. இல்ல வந்து பணத்தை நேரத்துல கொடுத்து பாருங்க, உங்க கடன் வந்து சீக்கிரமா அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மைத்திரை முகூர்த்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.